தலைவர்களுக்கும் பொருந்தும் விஜய் தனியாக அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. இந்திய பிரதமர் இன்னைக்கு 5 மணிக்கு நாட்டு மக்கள் உரையாற்றார். நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்பேன், நானும் நாட்டு மக்கள் தான். விஜய்க்கு ஒரு வரியில் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் கேட்குற வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனாக இருந்தாலும் அப்படித்தான் வச்சுருப்பேன். ஐயா, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள், எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்கள் வைக்கிறோம் தானே மக்கள் சொல்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மக்கள் நீதி மையம் தொடங்கினதோட விளைவு தான் இப்போ இந்த மீட்டிங்கு, நீங்களும் நானும் பேசுறது. திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? எங்களுடைய எதிர்பார்ப்பை நான் உங்ககிட்டயே சொல்லுவேன். திமுக தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, நியாயமாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சியால் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். ஏன்னா 75 வருஷத்துக்கு கட்சிகிட்ட நம்ம எல்லா உரிமையும் தட்டி கேட்டுற முடியாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை தட்டி கேட்கறதுக்கான உரிமையை அவங்க எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் நான் நின்று கேட்கலாம், பட் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்கள எப்படி 75 வருஷமாக இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம், இதற்கானதை நீங்கள் கொடுங்கள்னு கேட்குறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கலன்னா நான் ஏன் அதில் போய் சேர்றேன்? அட்லீஸ்ட் நானாவது நினைக்கணும்ல. நீங்கள் நினைக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு உங்கள் வேலையை செய்கிறீங்க, நான் என் வேலையை செய்கிறேன். நடிகர் விஜய் வருகைக்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவரை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூடுதலாக ஒரு அணி இருக்குதாங்க, அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. நல்லது தானே. நான் நேத்திக்கும் சொன்னது தான் சொல்கிறேன், எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது, முக்கியமாக மக்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேண்டி வேண்டி கேட்குறது, எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும், ஆனால் மக்கள் தயவு செய்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க. ஒரு நாள் தானே, பண்டிகை மாதிரி நினச்சிக்கோங்க. அது நிஜமாகவே உங்கள் அந்த 5 வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க.